நீங்க தினமும் காலையில எழுந்து ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளை எப்பவாவது கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா. ஏன்னா இப்போ நான், நீர், பழம் இது எல்லாமே நமக்கு வெறும் சத்தங்கள் தான். ஆனா நீங்க பேசுற ஒவ்வொரு சாதாரண வார்த்தைக்கு பின்னாலயும் பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகால புவியியல் பயணங்கள் இருக்கு. ம் ஒரு பெரிய கலாச்சார பரிமாற்றமே அங்க நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. வரலாற்றோட மிகப்பெரிய இடப்பெயர்வுகள் அந்த வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆழமான ஆய்வுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது. டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவங்களோட வரலாற்று பதிவுகள், அப்புறம் பல மொழியியல் ஆய்வுகள் இதெல்லாம் ஆதாரமா வச்சு ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம அலச போறோம். கரெக்ட். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளவு பெரியது? தென்னிந்தியாவுக்குள்ள மட்டுமே சுருங்கிடாம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மொழியியல் வரைபடத்தையே அது எப்படி வடிவமைச்சது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம தேட போறோம். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான புரிதலை நீங்க உருவாக்கிக்கணும். நாம மொழியை பார்க்கும்போது அது இரண்டு மனிதர்கள் பேசிக்கொள்ள உதவும் ஒரு தொடர்பு சாதனம்னு மட்டுமே நினைக்கிறோம். ஆமா, ஒரு டூல் மாதிரி. ஆனா மொழியியலாளர்களோட பார்வையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியும் ஒரு காலக்கண்ணாடி. டாக்டர் இராசம் மாணிக்கனார் முன்வைக்கிற தரவுகள் பலூச்சிஸ்தான் தொடங்கி வங்காளம் வரைக்கும் பரவியிருந்த ஒரு மாபெரும் திராவிட மொழி குடும்பத்தோட வரைபடத்தை நமக்கு காட்டுது. ஒரு நிமிஷம். பலூச்சிஸ்தான் வரையா? இதத்தான் நாம கொஞ்சம் விரிவாக உடைத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரே ஆடலை கேட்டுட்டு இருக்கிற உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. திராவிட மொழிகள்னாலே தென்னிந்தியா தான் ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இத தாண்டி திராவிட மொழிகள்னா நமக்கு பெருசா எதுவும் ஞாபகம் வராது. ஆனா நீங்க பலூச்சிஸ்தான், வங்காளம்னு சொல்றீங்க. இதுக்கான ஆதாரங்கள் எங்க இருக்கு? அந்த பொதுவான எண்ணத்தை உடைக்க முதல்ல புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான கால்டுவெல் அவங்களோட தரவுகளை நம்ம பார்க்கணும். அவர் இந்தியாவில் இருக்கிற திராவிட மொழிகளை 12ஆ வகைப்படுத்துறாரு. 12 மொழிகளா? ஆமா, அதை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாரு. முதல் பிரிவு செப்பம் செய்யப்பட்ட மொழிகள். அதாவது பல நூற்றாண்டுகளா எழுத்து வடிவமும் இலக்கண இலக்கிய வளமும் பெற்று செம்மையடைந்த மொழிகள். ஓ, அப்ப நமக்கு தெரிஞ்ச தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் அந்த பிரிவுல வந்துருமா? ஆமா, அது போக துளு, குடகு அப்படின்னு மொத்தம் 6 மொழிகள் இந்த முதல் பிரிவுல இருக்கு. இந்த 6 மொழிகளும் தென்னிந்தியாவுல இருக்கிறதா? அப்போ அந்த 2வது பிரிவு என்ன? செப்பம் செய்யப்படாத மொழிகளா? சரியா சொன்னீங்க. செப்பம் செய்யப்படாதவே அப்படின்னா அதுக்கு எழுத்து வடிவமோ முறையான இலக்கியங்களும் கிடையாது. அது பல தலைமுறைகளா வாய்மொழியா மட்டுமே மக்களின் பேச்சு வழக்குல வாழ்ற மொழிகள். ஹம். அப்போ எந்தெந்த பகுதிகள்ல இந்த மொழிகள் இருக்கு? நீலகிரி மலையில பேசப்படுற துதவர் மொழி, கோத்தர் மொழி, அப்புறம் மத்திய இந்தியாவோட காடு மற்றும் மலைப்பகுதிகளில் பேசப்படுற கோந்து. மத்திய இந்தியாவிலுமா? ஆமா, ஒரிஷாவை சுற்றியுள்ள பகுதிகளில் பேசப்படுற கு அல்லது காந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷோட்டாநாக்பூர் பகுதியில ஒரவன், கங்கை ஆற்றுக்கு தெற்கே ராஜ்மஹால், இப்படி மொத்தம் 6 மொழிகள் இந்த பட்டியல்ல வருது. இத ஒரு மேப்ல மார்க் பண்ணி பார்த்தா இது வெறும் தென்னிந்தியா மட்டும் இல்லையே. ஒரிஸ்ஸா, மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்னு இந்தியாவோட பெரும் பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இந்த மக்கள் எல்லாம் வேற வேற புவியியல் அமைப்புகள்ல பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளியில வாழ்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஒரே மொழி குடும்பம், அதாவது திராவிட மொழிகள்னு எப்படி ஒரு மொழியலாளர் உறுதியா சொல்ல முடியும்? அதுக்குத்தான் மொழியில்ல சில நுட்பமான இலக்கண கூறுகளை தேடுவாங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பலூசிஸ்தான் பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆமா, பலூசிஸ்தான் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில உள்ள அந்த மலைப்பகுதிகளில் பிராஹுயி அப்படின்னு ஒரு மொழி இன்றும் பேசப்படுது. 1911 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே ஆங்கிலேயர்கள் இதை ஒரு திராவிட மொழின்னு வகைப்படுத்திட்டாங்க. பாகிஸ்தான் எல்லையில பேசப்படுற ஒரு மொழி எப்படி சென்னையிலயும் மதுரையிலயும் பேசுற தமிழுக்கு உறவாக முடியும்? அதுக்கு என்ன இலக்கண ஆதாரம் இருக்கு? இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வட இந்திய மொழிகளான இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உயிரற்ற பொருட்களுக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற பால் வேறுபாடு உண்டு. ஓ ஆமா, இந்தியில மேஜைய பெண்பால்னும் கல்ல ஆண்பால்னும் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதேதான். ஆனா தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள்ல அப்படி இல்லையே. உயிரற்ற பொருட்களை நம்ம பொதுவான அக்ரிணேன்னு தான் சொல்லுவோம். ஒரு நாற்காலியை பார்த்து நம்ம இதை ஆண்பால் பெண்பால்னு பிரிக்கிறது இல்ல. கரெக்ட். நாம அப்படி பேசுறது இல்ல. இதை இலக்கணத்துல பால் பகா அக்ரிணை பெயர்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல இர்ரேஷனல் நவுன்ஸ்னு சொல்லலாம். இந்த தனித்துவமான இலக்கண அமைப்பு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திராவிட மொழிகள்லையும் இருக்கு.
அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பிராஹுய் மொழியிலையும் அப்படியே இருக்கு. ஓ, இப்போ புரியுது. அதாவது வெளியில இருந்து பார்க்க வார்த்தைகள் வேற மாதிரி தெரிஞ்சாலும் மொழியோட அந்த அடிப்படை டிஎன்ஏ ஒன்னாவே இருக்கு. ஆமா, அந்த இலக்கண கட்டமைப்பு மாறல. இத வச்சு பார்க்கும்போது ஒரு காலத்துல இந்தியா முழுவதுமே இந்த மொழி குடும்பம் பரவி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தர்க்க ரீதியா சரியாவே படுது. ஆனா இவ்ளோ பெரிய நிலப்பரப்புல இருந்த ஒரு மூலமொழி எப்போ பிரியத் தொடங்குச்சு? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இது எப்படி அளக்குறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு பழைய கல்வெட்டையோ எலும்பையோ கண்டுபிடிச்சா அதுல கார்பன் டேட்டிங் செஞ்சு காலத்தை கண்டுபிடிச்சிடலாம். மொழிக்கு அப்படி ஏதாவது அறிவியல் கருவி இருக்கா? இலக்கியங்கள் தான் மொழியியலாளர்களோட கார்பன் டேட்டிங் கருவிகள். இலக்கியங்களா? அதெப்படி? தொன்மையான இலக்கியங்கள்ல எந்த வார்த்தை எந்த காலகட்டத்துல பதிவாகியிருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த மொழி எப்போ தனியா பிரிஞ்சதுன்னு கணக்கிடுவாங்க. உதாரணமா ரிக்வேத காலத்தை சேர்ந்த ஐத்ரேய பிராமணம் அப்படின்னு ஒரு பழமையான நூல் இருக்கு. வேத காலத்து நூல் அது. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஆந்திரர்கள் பற்றிய ஒரு குறிப்பு வருது. அதாவது வேத காலத்திலேயே ஆந்திரர்கள்னு ஒரு தனி மக்கள் கூட்டம் அல்லது அடையாளம் உருவாகிடுச்சுன்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, வேத காலத்துக்கு முன்பே அந்த மூல திராவிட மொழியிலிருந்து தெலுங்கு மொழி தனியா பிரிஞ்சு தன்னோட சொந்த பயணத்தை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். வாவ், வேத காலத்துக்கு முன்னாடியா? அப்போ மத்த மொழிகள்? கன்னட மொழியோட காலத்தை எப்படி அளக்குறாங்க தெரியுமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது பண்டைய கிமு காலத்துல எஜிப்திய பகுதிகளில் எழுதப்பட்ட ஒரு ரோமானிய நாடகத்துல கதாபாத்திரங்கள் பேசுற சில வார்த்தைகள் கன்னட மொழி சொற்களா இருக்கு. ரோமானிய நாடகத்துல கன்னடமா? எப்படி அங்க போச்சு? பழங்கால கடல்வழி வர்த்தகம் காரணமா இது நடந்திருக்கலாம். அந்த நாடக குறிப்பை வச்சு கன்னடம் கிமு காலத்திலேயே ஒரு தனி மொழியா உருவெடுத்துடுச்சு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ தெலுங்கு வேத காலத்துக்கு முன்பே பிரிஞ்சிடுச்சு, கன்னடம் கிமு காலத்திலேயே பிரிஞ்சிடுச்சுன்னா, அப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல கேரளாவில பேசப்படுற மலையாளம் எப்போ பிரிஞ்சது? புவியியல் ரீதியா பார்த்தா அது சீக்கிரமே பிரிஞ்சிருக்கணும்னு தோணும் இல்லையா? ஆமா, பக்கத்து வீடா இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமே பிரிஞ்சிருக்கணுமே. இங்கதான் வரலாற்று தரவுகள் நம்முடைய பொதுவான தர்க்கங்களை மாற்றி எழுதுது. திராவிட மொழி குடும்பத்திலேயே மிக தாமதமா பிரிந்த மொழி மலையாளம்தான். அப்படியா? நான் அப்படி நினைக்கவே இல்ல. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் வாழ்ந்த காலத்தை எடுத்துக்கோங்க. அப்போ இன்றைய கேரளா அப்படிங்கிறது சேரநாடு. அந்த சேரநாடு தமிழ்நாடாகவே தமிழ் பேசும் நிலமாகவே தான் இருந்துச்சு. ஓ, அப்ப அங்க வேற மொழி இல்ல. ஆமா, பின்னாடி பல சமூக அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. கன்னட மொழியோட தொடர்பு, வடக்கிலிருந்து வந்த நம்பூதிரிகளோட செல்வாக்கு, அப்புறம் சமஸ்கிருத சொற்களோட அபரிமிதமான கலப்பு. இதனால் அது மெல்ல மெல்ல தமிழ்ல இருந்து வேறுபட தொடங்குச்சு. அப்போ மலையாளத்தை தமிழோட சகோதரி, அதாவது சிஸ்டர் லாங்குவேஜ்னு சொல்றது தவறா? மொழியியல் அடிப்படையில பார்த்தா அது தவறுதான். தெலுங்கோ கன்னடமோ ஒரு பொதுவான தாய்மொழியிலிருந்து பிரிஞ்சதால அவை தமிழின் சகோதரிகள்னு சொல்லலாம். ஆனா மலையாளம் தமிழ்ல இருந்தே நேரடியாக பிரிஞ்சு உருவானதால அது தமிழோட மகள், அதாவது டாட்டர் லாங்குவேஜ்னு சொல்றதே அறிவியல் பூர்வமா சரியா இருக்கும். இது நாமெல்லாம் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, பிரிந்த மொழிகளை பத்தி பேசணும். இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அந்த ஆதி திராவிட மொழி எப்படி இருந்துச்சு? இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை? ஆண்டுகளை கடந்து நிக்கிற கால பெட்டகங்கள். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கால்டுவெல் தன்னுடைய ஆய்வுல ஒரு கணிக்கீட்டை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு நம்மிடம் உள்ள தமிழ் நூல்கள்லயே தொன்மையானது தொல்காப்பியம். இதோட காலம் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த நான், யான் போன்ற சொற்கள் தொல்காப்பிய காலத்துக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புழக்கத்துல இருந்திருக்கணும். தொல்காப்பியத்துக்கு முந்தைய காலம்னா எந்த அளவு பின்னோக்கி செல்றோம்? இத ஒரு அனுமானத்துல சொல்றாங்களா, இல்ல நிரூபிக்க முடியுதா? இது வெறும் அனுமானம் கிடையாது. நீங்க தமிழ், மலையாளம், கோந்த்னு பல்வேறு திராவிட மொழிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நான் அப்படிங்கிற ஒலியோட அடிப்படை வேர் எல்லா மொழிகள்லயும் ஒன்னாகவே இருக்கு. எல்லாத்துலயும் அந்த இன் சத்தம் வருது. ஆமா, சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் வாழ்ந்த கோந்து மக்களும் அன்றைய தமிழர்களும் ஒரே மொழியை பேசி ஒன்றாக வாழ்ந்திருக்கணும்னு கால்டுவெல் சொல்றாரு. 7000 ஆண்டுகளா? ஆமா, அப்போ அவங்க தங்களை குறிக்க பயன்படுத்தின அதே நான், யான் அப்படிங்கிற ஒலிகள் தான் இத்தனை 1000 வருட பயணத்துக்கு பிறகும் இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய காலகட்டம். ஆனா 7000 வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவிலையும் இந்த திராவிடர்கள் அல்லது கோந்து மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஏன் பின்னாடி மத்திய இந்தியாவோட மலைப்பகுதிகளுக்கு சுருங்கி போனாங்க? ஆரியர்களோட வருகையால் ஏற்பட்ட இடப்பெயர்வு தான் இதுக்கு காரணமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு.
அப்படி மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து இன்னிக்கும் வாழ்ந்து வர்ற அந்த கோந்து மக்களோட கலாச்சாரத்தை உற்று நோக்கினா அங்க இன்னொரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்? அவங்க இன்னிக்கும் தாங்கள் வாழ்ற பூமிய நிலத்தை தெய்வமா வழிபடுறாங்க. அந்த தெய்வத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? தரிப்பெண் அல்லது தரைப்பெண். அட, தரைப்பெண்! இது ரொம்ப பழைய தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கே. ஆமா, நிலத்தை பெண்ணாக தெய்வமாக வழிபடுற மிக பழைய தமிழ் பழக்கம் அது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா வட இந்தியாவுல பேசப்பட்ட பழமையான பிராகிருத மொழிகள்ல ஒரு இலக்கண வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் அது? பன்மையை குறிக்க அவங்க அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்துவாங்க. இந்த அப்படிங்கிற ஒலி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? எங்கிருந்து? திராவிட மொழிகள்ல நாம பன்மைக்காக பயன்படுத்துற நாம், நீல், தாம் அப்படிங்கிற வார்த்தைகள்ல இருந்து அவங்க நேரடியாக கடன் வாங்கியதுதான் அது. ஒரு நிமிஷம். நீங்க இப்ப சொல்றது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கான கதவை திறக்குது. இதை நம்ம ரொம்ப கவனமா அணுகணும். கண்டிப்பா. ஏன்னா, நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒரு நபரா இருந்தா, பள்ளிக்கூட புத்தகங்கள்ல இருந்து பல பொதுவான விவாதங்கள் வரைக்கும் சமஸ்கிருதம் அல்லது வடமொழி தான் எல்லா இந்திய மொழிகளுக்கும் தாய்னு ஒரு கருத்து நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஆமா, அது பரவலா இருக்கிற ஒரு கருத்து தான். ஆனா நீங்க இப்போ சொல்றத பார்த்தா திராவிட மொழிகள்ல இருந்து அவங்க இலக்கணத்தை கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, சாஃப்ட்வேர் உலகத்துல ஓப்பன் சோர்ஸ்னு சொல்வாங்களே, அதாவது ஏற்கனவே ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிற அடிப்படை கோடிங்க எடுத்து புதுசா வர்றவங்க தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குவாங்களே, அது போல தெரியுதே. இத மொழியியலாளர்கள் எப்படி நிரூபிக்கிறாங்க? இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறோம். நாம எவ்விதமான சார்பு நிலையும் இல்லாம தூய்மையால மொழியியல் தரவுகளை மட்டுமே இங்க பாக்குறோம். ஆமா, எந்த பக்கமும் சாயாம அறிவியல் பூர்வமா பாப்போம். டாக்டர் பீம்ஸ் போன்ற பல அறிஞர்கள் இதை விரிவாக விளக்கியிருக்காங்க. ஆரியர்கள் கைபர் போலண்ட் கணவாய் வழியா புதிய நிலப்பரப்பான இந்தியாவிற்குள் நுழைந்தப்போ அவங்க பல புதிய விஷயங்களை சந்திச்சாங்க. ஓ, இங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை வேற இல்லையா? ஆமா, இங்க உள்ள செடிகள், மரங்கள், புதிய விலங்குகள், விவசாய பொருட்கள்னு எல்லாமே அவங்களுக்கு புதுது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இங்க இருந்த பூர்வீக மக்களான திராவிடர்கள் அந்த பொருட்களை எந்த பெயரில் அழைத்தார்களோ அதே பெயர்களை தங்களுடைய மொழிக்குள்ள உள்வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப யதார்த்தமான ஒரு செயல்பாடுதான். இப்போ நாமளே ஒரு புது ஊருக்கு போனா அங்க உள்ள உள்ளூர் உணவை உள்ளூர் பேரில் தானே நாம அழைக்க முடியும். சரியா சொன்னீங்க. அப்படி என்னென்ன வார்த்தைகள் அவங்க சம்ஸ்கிருதத்துல உள்வாங்கினாங்க? அதுக்கான உதாரணங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. வடமொழியில குதிரையை குறிக்க கோட்டா அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தப்படுது. இதோட ஆணிவேர் என்ன தெரியுமா? தமிழ்ல நாம சொல்ற குதிரை, கன்னடத்துல குதிரை, துளுவுல குதிரை அப்படிங்கிறது தான். ஓ, அந்த குதிரை தான் காலப்போக்குல கோட்டா அப்படின்னு மாறிடுச்சா? ஆமா, இந்த திராவிட சொற்களோட திரிபு தான் வடமொழியில உள்ள கோட்டா. இது மட்டும் இல்ல, நீர், மீன், முரசு, பழம், ஓடம், முத்து, கதலி அதாவது வாழை, இப்படி நூற்றுக்கணக்கான தூய திராவிட சொற்கள் அப்படியே கொஞ்சம் உருமாறி ரிக்வேதத்திலே காணப்படுது. ரிக்வேதத்திலேயே இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கா? ஆமா, இன்னும் ஒரு படி மேல போனா லிங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆரிய சொல்லன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு திராவிட சொல். ஏன், யமன் அப்படிங்கிறது கூட வடமொழி கடன் பற்ற திராவிட சொல்ல. யமன் கூட திராவிட சொல்லா? இது கேக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, வார்த்தைகளை கடன் வாங்குனாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு மொழியோட உச்சரிப்பு, ஒலிகள் இதுல ஏதாவது தாக்கம் இருந்ததா? ஏன்னா சம்ஸ்கிருதத்தோட ஒலிகள் முற்றிலும் வேறானவையாச்சே. அங்கேயும் மாபெரும் தாக்கம் இருந்துச்சு. டாக்டர் எஸ்.கே. சாட்டர்ஜி போன்ற அறிஞர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. இந்த ட, ந, ர, ர, ல, ர, ந இந்த ஒலிகளை உச்சரிக்க நாக்க பின்னால் மடிச்சு உச்சரிக்கணும். ஆமா, அந்த ரகர ழகர உச்சரிப்புகள் ரொம்ப தனித்துவமானது. இந்த ஒலிகள் ஆரியர்களோட பூர்வீக மொழியான இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல கெடவே கிடையாது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்த பிறகுதான் இந்த ஒலிகள் சமஸ்கிருதத்துல சேருது. அப்படியா? அப்போ அது இங்கிருந்து தான் போயிருக்கணும். கண்டிப்பா. இந்த ஒலிகள் அனைத்தும் ஏற்கனவே இங்கே வேரூன்றியிருந்த திராவிட மொழிகள்லிருந்தே வடமொழிக்கு சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதியாகுது. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. வார்த்தைகள், ஒலிகள் என பலவற்றை அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. ஆனா வேத காலம் அப்படிங்கிறது மதமும் தத்துவமும் வழிபாடும் மிக முக்கியமா இருந்த ஒரு காலகட்டம். இந்த பண்பாட்டு ரீதியான கருத்துக்கள்லயும் இந்த தாக்கம் இருந்ததா? மிக ஆழமாகவே இருந்துச்சு. ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்து ரிக்வேதம் செய்த காலத்துல இங்கிருந்த திராவிடர்களோட முக்கிய தெய்வங்களான சிவன், முருகன், கொற்றவை போன்ற தெய்வங்களை ஆரிய வேதங்களும் காலப்போக்கில் உள்வாங்கி கொண்டன.
ஓ, தெய்வ வழிபாட்டுலயும் இந்த கலப்பு நடந்திருக்கா? ஆமா. இதுல ரொம்ப வியக்க வைக்கிற தகவல் என்னன்னா, மறுபிறவி அப்படிங்கிற ஆழமான தத்துவ கருத்து ரிக்வேதத்தோட தொடக்க காலத்துல இல்லவே இல்ல. என்னது, மறுபிறவி கான்செப்ட் அவங்க கிட்ட இல்லையா? இல்ல. ஒரு மனிதன் இறந்த பின் மீண்டும் பிறப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை திராவிடர்களோட நம்பிக்கையிலிருந்து ஆரியர்களால் உள்வாங்கப்பட்ட ஒண்ணுதான். அதாவது வெறும் மொழி பரிமாற்றம் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு கலப்பு. சரி, வார்த்தைகள், உச்சரிப்பு, பண்பாடு பத்தி பேசணும். மொழியோட ஆணிவேர்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவத்திலையும் இலக்கண அமைப்புலையும் கூட திராவிட மொழிகளோட தாக்கம் இருந்ததா? இப்போ மொழியியலோட மிக முக்கியமான அஸ்திவாரத்துக்கு வர்றீங்க. வட இந்தியாவோட மிக பழமையான எழுத்து முறையான பிராமி எழுத்துக்கள் அது எப்படி உருவானது அப்படிங்கறதுல அறிஞர்களிடையே பல ஆய்வுகள் நடந்திருக்கு. ம் பிராமி எழுத்துக்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஹெராஸ் அப்படிங்கிற அறிஞர் ஒரு முக்கியமான தரவை முன்வைக்கிறாரு. வட இந்திய பிராமி எழுத்து முறை அப்படிங்கிறது திடீர்னு ஆரியர்களால் சுயமா உருவாக்கப்பட்டதல்ல. அப்புறம் எப்படி உருவாச்சு? அது தெற்கே திராவிடர்களால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வந்த தென் பிராமி, அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல இருந்தே ஆரியர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்தியாவோட பழமையான எழுத்து வடிவத்தோட மூலமும் தெற்கிலிருந்து தான் சென்றிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இத டி.என். சுப்பிரமணியன் அவங்க இன்னும் ஆழமா விளக்குறாரு. பிராமி எழுத்துக்கள் தமிழின் ஒலிகளுக்கெனவே பிரத்யேகமாக ஏற்பட்டவை. பின்பு அவற்றுடன் வேறு சில குறியீடுகளையும் சேர்த்து வடமொழிக்காக மாற்றியமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது அவருடைய திட்டவட்டமான முடிவு. இது நிஜமாவே ஆச்சரியமான தகவல். சரி, எழுத்து ஓகே, இலக்கணம்னு வரும்போது என்ன மாற்றம் நடந்துச்சு? இது நீங்க எளிதா புரிஞ்சுக்கனா ஒரு உதாரணம் சொல்றேன். ஆங்கிலத்துல இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே அப்படிங்கிற இன் வார்த்தை முதல்ல வரும், பெட்டி அப்படிங்கிற பாக்ஸ் அடுத்து வரும். ஆமா, இந்த பாக்ஸ். இத இலக்கணத்துல முற்கூட்டு உருபுகள்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரீபொசிஷன்ஸ். பண்டைய வடமொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்த இயல்பு தான் இருந்துச்சு. ஆனா தமிழ்ல நாம் அப்படி சொல்ல மாட்டோமே. ஆமா, தமிழ்ல நாம எப்படி சொல்லுவோம்? பெட்டிக்குள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல பெட்டி, அதுக்கு பிறகுதான் உள் அப்படிங்கிற வார்த்தை வரும். இது பிற்கூட்டு உருபுகள்னு சொல்லுவாங்க, போஸ்ட் பொசிஷன்ஸ். ஓ, இப்ப புரியுது. அதாவது அடிப்படை இலக்கண வாக்கிய அமைப்பே முற்றிலும் நேர்மாறாக இருக்கு. சரியா சொன்னீங்க. பல நூற்றாண்டுகளா திராவிட மொழிகளோட வடமொழிகள் தொடர்பில் இருந்ததால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? வட இந்திய மொழிகளும் தங்களோட சொந்த முற்கூட்டு உருபு இயல்பை மறந்துட்டு மெல்ல மெல்ல திராவிட மொழிகளுக்கு உரிய இந்த பிற்கூட்டு உருபுகளை பயன்படுத்த தொடங்கிடுச்சு. ஓ, அதனாலதானா? ஆமா, இன்னைக்கு இந்தியில டப்பே மே, அதாவது பெட்டிக்குள்னு சொல்றது இதனால தான். ஒரு மொழியோட அடிப்படை வாக்கிய அமைப்பையே, அதாவது அதோட டிஎன்ஏவே திராவிட மொழிகள் மாற்றிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த சான்று தேவையில்லை. இது உண்மையிலே பல திரைகளை விளக்குற ஒரு விரிவான உரையாடல். இதுவரை நாம பேசினத சுருக்கமா தொகுத்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா. திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது தென்னிந்தியா அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ள அடங்குற ஒண்ணு அல்ல. அது பலூச்சிஸ்தான் தொடங்கி வங்காளம் வரைக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுவதுக்குமான ஒரு மாபெரும் மொழியியல் அஸ்திவாரமா இருந்திருக்கு. ஆரியர்களோட வருகைக்கு முன்பே ஒரு செழிப்பான நாகரிகமா சிந்து சமவழி போன்ற பகுதிகள்ல கோலோச்சு இருக்கு. உண்மைதான். அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளுக்கு தன்னுடைய சொற்களையும் ஒலிகளையும் இலக்கண அமைப்பையும் தத்துவ கூறுகளை கூட வழங்கி ஒட்டுமொத்த இந்திய மொழிகளோட பரிணாம வளர்ச்சியிலையும் ஒரு தவிர்க்க முடியாத பங்காற்றி இருக்கு அப்படிங்கிறத டாக்டர் மா. ராஜமாணிக்கனார் மற்றும் பல அறிஞர்களோட தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, மொழிகள் தனித்தனி தீவுகள் அல்ல, அவை எப்படி ஒன்றோடொன்று கலந்து தங்களை உருமாற்றிக் கொண்டு ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். இப்போ உங்களை நோக்கி, ஆமா, இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு இறுதி சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வரலாற்று தரவுகள் நமக்கு ஒன்றை ரொம்ப ஆழமா உணர்த்துது. மொழிகள் வெறும் தகவல் தொடர்புக்கான கருவிகள் மட்டும் கிடையாது. ஆமா, அதுல வரலாறு இருக்கு. அவை கடந்த காலத்தோட உறைந்த புதைப்படிவங்கள். நீங்க நாளை காலை எழுந்து மிக சாதாரணமா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் என்றோ நீர் என்றோ பழம் என்றோ நீங்க உச்சரிக்கும்போது அதுல பல்லாயிரம் ஆண்டுகால போர்களும் பிரம்மாண்டமான இடப்பெயர்வுகளும் பல கலாச்சார பரிமாற்றங்களும் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க தினமும் மூச்சு காற்று போல சாதாரணமா பேசுறவங்க தாய்மொழியில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வேறு எத்தனை நாகரிகங்களோட சுவடுகள் ஒளிஞ்சிருக்கும்.
இந்த ஆழமான தேடல்ல எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. தொடர்ந்து உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு சிறிய கேள்வியும் ஒரு மாபெரும் வரலாற்றுக்கான திறவுகோலா இருக்கலாம்.